வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்எம்எஸ் எக்ஸாம் நேற்று நடந்துச்சு. ஸோ அதோட எஸ்ஏடி அதில் உள்ள மேக்ஸோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளுங்கிறத வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 91. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏடி இருக்குல்ல, ஸோ அதில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் சரியா. ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின்வருவனவற்றுள் எது அம்முக்கோணத்தின் 3வது பக்கமாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 6 சென்டிமீட்டர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பொருந்தும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் x-3 ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் x² - 4x + 3. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், p = -15 மற்றும் q = 5 எனில் p - q / p + q இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, அதாவது 2. சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு, படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 96 சதுர மீட்டர். 96 சதுர மீட்டர். அடுத்த கொஸ்டின் 95வது கொஸ்டின், முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி = 100 டிகிரி மற்றும் ஏசி = பிசி எனில் ஆங்கிள் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 40 டிகிரி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு தசம எண்களின் வித்தியாசம் 56.58 அவற்றுள் ஓர் எண் 26.13 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 82.71. அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 97, a + b² - a - b² இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 4ab. அடுத்து கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து x மற்றும் yக்கான சரியான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து y = 1/2x. அடுத்து ஒரு விடுதியில் 75 மாணவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் 15 மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து கொண்டனர் எனில் அவ்வுணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 25. அடுத்து கொஸ்டின் நம்பர் 100, 8ஆம் வகுப்பு படிக்கும் 40 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்புள்ளி விவரத்தின் முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 23. அடுத்து நெக்ஸ்ட்டு, கயல் என்பவர் 27,000 ஒரு மாத சம்பளமாக பெறுகிறார். தனது சம்பளத்தை கல்வி, சேமிப்பு மற்றும் வீட்டு வாடகைக்காக 3:2:4 எனும் விகிதத்தில் செலவிடுகிறார் எனில் அவருடைய சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 22.22%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 102, தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் 4,400 ஆகவும் 3 ஆண்டுகளில் 4,600 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 4,000, 5%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 103, 0.6² + 0.4² - 2 × 0.24 அப்படின்றது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 0.04. அடுத்து கொஸ்டின் நம்பர் 104, 15 15
ப்ளஸ் 16 ஹோல் பவர் 16 இன் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 1. அடுத்து கொஷின் நம்பர் 105. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை போல் 2 மடங்கு எனில் அவ்விரு மூலைவிட்டங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 15 சென்டிமீட்டர். அடுத்து எக்ஸ் பவர் 1/3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 14 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 343. அடுத்து கொஷின் நம்பர் 107. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள அளவுகளின்படி உள்ள ஒரு ஜன்னலில் பொருத்த தேவைப்படும் கண்ணாடியின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 54.25 சதுர அடி. அடுத்த கொஸ்டின். ஒரு சட்டையின் விலை 15% அதிகரித்து ரூபாய் 805க்கு விற்கப்படுகிறது எனில் அச்சட்டையின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 700. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராமு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்குது, அப்படியே இருக்குது. டயக்ராம் மட்டும் சைடில் திருப்பி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணத்தின் பிக்யூஆரின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 109க்கான கரெக்ட் ஆன்சர் 84 சதுர சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க 110. ஸோ இது எல்லாமே ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா தான் இது. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2. ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இதில் டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.